திருச்செந்தூர் அருகே வெயிலின் தாக்கம் தாங்காமல் உடைந்து சுக்குநூறாகிய பேருந்தின் முன்பக்க கண்ணாடி. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் காக்காத்தோப்பூர் அருகே கரூரில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை ரங்கநாதன் என்பவர் ஓட்டினார். அன்புச்செல்வன் என்பவர் நடத்துனராக இருந்தார். இந்த நிலையில் பேருந்து காக்காத்தோப்பூர் தனியார் நூற்பாலை அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென வெயிலின் தாக்கம் தாங்காமல் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி பலத்த சத்தத்துடன் உடைந்து நொறுங்கியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் ரங்கநாதன் காயங்களுடன் பேருந்தை கட்டுப்படுத்தி சாலை ஓரமாக நிறுத்தி 50க்கும் மேற்பட்ட பயணிகளின் உயிரை காப்பாற்றினார். இதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. பேருந்தின் கண்ணாடி உடைந்து உடலில் காயங்கள் ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக பேருந்தை கட்டுப்படுத்தி சாலை ஓரமாக நிறுத்தி பயணிகளின் உயிரை காப்பாற்றிய பேருந்து ஓட்டுநருக்கு பயணிகள் நன்றி தெரிவித்தனர். சரி, இந்த தகவல் லேட்டு போதும் போதும். நல்லா இருக்கு. பாயிட்டு கேட்போம். இங்கேருந்து பஸ்ஸில் இப்போ கரூர் டு திண்டுக்கல் பஸ்ஸு. திண்டுக்கல் ஏறி உட்காந்து வந்தோம். வேடச்சந்தூர்லேருந்து அடுத்த ஸ்டாப்பில் வந்து பார்த்தோன்னா வெயிலுக்கு எதுக்கும் கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச கண்ட்ரோலில் டிரைவரும் வந்து அந்த கண்ட்ரோலில் நிப்பாட்டினார். இல்லாட்டினா பஸ்ஸு மூவிங்க எல்லாத்துக்குமே சேதம் அடைஞ்சிருக்கும். அப்படியே மீறியுமே ஒரு 10-20 பேருக்கு சேதம் ஆயிருக்கு. லேடிஸு சொல்லுங்கள், நடந்தது என்ன நடந்துச்சு? வேடச்சந்தூர் டிக்கெட் ரேட் வந்துருங்க சார். வர்ற வழியில் கண்ணாடி வந்து ரன்னிங்கில் வந்து பஸ்ட் ஆகிடுச்சு. வெயில் தாங்க முடியாமல் பஸ்ட் ஆகிடுச்சு. மக்களுக்கு எதுவும் பாதிப்புலாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு மட்டும் தாங்க லைட்டாக கண்ணாடி கொடுத்துருக்கு. மற்றபடி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டியை ஓரம் கட்டி